ஆட்டோல போவோம். யாருமே இல்லைண்ணா, இந்த ஆட்டோல யாருமே இல்லையே, எங்க தெரியல. சரி வெளியே போய் பாப்போம், வேற ஆட்டோ வந்தா ஏறி போவோம். எங்க ஒண்ணு ஆர்எஸ் நகர் போனோம். எவ்வளவு வரும்? 150 ரூபா வருண்ணே. எம்பை இறங்க வண்டி விட்டு தம்பி சாண்டு இங்க இருக்க தெரியுமா? அப்ப நாங்களே ஆட்டோ போட்டு உட்காந்துருக்கோம். காசு கட்டி சும்மா உட்காந்துருக்கோமா? நீங்க வராது போறாள் ஏற்றுறத நாங்க ஆளு சாண்டு போட்டுருக்கோமா? அப்ப எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? 1 லட்சம் 2 லட்சம் போட்டு உட்காந்துருக்கோம். நீ லாசா வந்து ஏற்றிட்டு போலான்னு பாக்குறீங்களா? சவாரி கேட்டா நீ சாண்டில் ஆட்டோ இருக்குன்னு சொல்லி பழகு. அவர் அட்ரஸ் கேட்டாரு, ஆட்டோவா கேட்டாரு. யாரையா நீ? கேட்டேன், இது கூட கேட்க கூடாது. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. போறவள ஏத்தி விட்டு நான் என்ன செய்யறது? போயா முத வண்டி எடுத்து போயா முத கிளம்பி முத. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம். ஏய் இங்க வாடா, இந்த வாரம் ஏத்திட்டு போறான் பாரு. அட்ரஸ் கேக்குறானே அந்த வாரம் அந்த ஏத்திட்டு போறான் பாரு. எங்க வரேன்? இந்த வாரம் பாரு. சரிங்க. ஆட்டோ சாண்டுக்காரங்க வராங்க, அட்ரஸ் கேட்குற மாதிரி அங்கே அனுப்பிவிட்டு வந்தீங்க. இது சாண்டு இங்கக்குள்ள ஏற்ற விட மாட்டாங்க. இந்த அந்த போஸ்ட் மரத்தை போய் நில்லுங்க, நான் வரேன். நல்ல வேலை எம்டிஆ போன்னு நினைச்சோம். அங்கே மண்டையை கழுவி ஒரு சவாரி ஏற்றியாச்சு 150 ரூபாய்க்கு.